கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொளியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை மத்தேயு நற்செய்தியாளர் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, அப்போது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஒரு வசதி படைத்த இளைஞன் வாலிபன் ஒரு ஜெபத்தை முன்வைக்கிறான். நித்திய வாழ்வை நான் பெற வேண்டும், அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு ஜெபத்தை அவன் கேட்கின்ற போது, இயேசுவினிடத்திலே அவன் கேட்டது சரியான ஜெபமா என்று ஒரு கேள்வி நமக்குள் எழும்பலாம். எப்போதுமே ஆண்டவர் சொல்லிக் கொடுத்திருக்கிற பாடம் நமக்கெல்லாம், அடுத்தவர்களுக்காக நாம் ஜெபிப்பது நம்முடைய கடமை. தனக்குத்தானே நான் நித்திய வாழ்வை பெற வேண்டும், நான் வசதி வாய்ப்புல பழிக்கு பெருக வேண்டும், எனக்கு எல்லாமே கிடைக்க வேண்டும் என்று பல நேரங்களிலே மனிதர்கள் சுயநலத்தோடு தன்னலத்தோடு தன் குடும்பத்துக்கு மட்டுமே ஜெபித்துக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களை நாம் பார்க்கிறோம். இந்த ஜெபம் அங்கீகரிக்கப்பட்டதா, அதை ஆண்டவர் நிராகரிக்கிறாரா என்ற காரியத்தை நாம் அடுத்த வசனங்களிலே கீழே பார்க்கின்ற போது, இவனுடைய ஜெபம் நிராகரிக்கப்படுகிறதுதான் என்னுடைய பார்வை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பல நிபந்தனைகளை முன்வைக்கிறார். நீ நித்திய வாழ்வு பெற வேண்டும் என்றால் பல காரியங்கள் உன்னிடத்தில் இருக்கிறதை நீ அகற்றப்பட வேண்டும், அதை நீ பின்பற்ற வேண்டும் என்பதெல்லாம் அவர் முன்வைக்கின்ற போது, இதெல்லாம் நான் என் சிறு வயதிலிருந்தே கடைபிடித்திருக்கிறேன் என்று அவன் செய்ய மனமில்லாமல் ஒதுங்கி செல்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இதுல நாம் பெறுகிற சிந்தனை என்னவென்று சொன்னால், அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் நித்திய வாழ்வை பெற வேண்டும் என்ற ஜெபத்தை நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவருக்கென்று வாழ்கின்ற மக்கள். நம்முடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா, பிற நலத்தோடு இருக்கிற ஜெபங்களாக இருக்க வேண்டும். தனக்குத்தானே ஜெபித்துக் கொண்டு ஆண்டவர் சொல்லுகின்ற போதனைக்கு எதிரான ஜெபங்களை நாம் பின்தள்ளி, மற்றவர்களுக்காக, சமுதாயத்துக்காக, உலகத்துக்காக, அழிகிற ஆத்துமாக்களுக்காக, பாவத்தில் இருக்கிற ஆத்துமாக்களுக்காக, மக்களுக்காக, அவர்களெல்லாம் நித்திய வாழ்வை பெற வேண்டும், பரலோக வாழ்வை பெற வேண்டும், அவர்களெல்லாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், அவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்களெல்லாம் மனம் மாற வேண்டும் என்பதுதான் நாம் முன்வைக்கிற ஜெபமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் பின்னுக்கு தள்ளி ஆண்டவருடைய எதிர்பார்ப்பான ஜெபத்தை ஜெபித்து அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடப்போம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆமென்.